ஐயா மாப்போசி அவர்களுடைய நினைவு நாள் இன்று. ஐயா மாப்போசி என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நாம் சென்னையிலே நின்று கொண்டு சென்னை இன்றைக்கு தமிழ்நாட்டோடு இருக்கிறது என்று சொன்னால் ஐயா மாப்போசி அவர்களை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். குறிப்பாக மொழிவாரி மாகாணங்கள் பிரிந்தபோது திருத்தணி, அதே போன்று சென்னை, இந்த திருத்தணியை பொறுத்தவரை அது ஆந்திராவோடு இணைக்கப்பட வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்திய போது எக்காரணத்தை கொண்டு நாங்கள் திருத்தணியை நாங்கள் ஆந்திராவுக்கு தரமாட்டோம் என்று சொல்லி தமிழ்நாடோடு இணைப்பதற்குண்டான அத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தவர் ஐயா மாப்போசி அவர்கள். அது மட்டுமில்லாமல் சென்னை அன்றைக்கு ஆந்திர மாநிலம் அன்றைக்கு அவர்களோடு இணைக்க முற்பட்ட போது தலை கொடுத்தாலும் தலைநகரை காப்போம் என்று சொல்லி சென்னையை இன்றைக்கு தமிழ்நாடோடு இருக்க செய்தவர் ஐயா மாப்போசி அவர்கள். ஐயா மாப்போசி அவர்கள் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக திருத்தணி ஆந்திராவுக்கு போயிருக்கோம். அதே போன்று நம்முடைய சென்னையும் ஆந்திராவோடு இணைந்திருக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டு நமக்கு கேபிட்டல் சிட்டி என்று சொன்னால் ஹைதராபாத் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு துர்பாக்கியமான நிலை இருக்கும். ஆனால் இன்றைக்கு அதை முழுமையாக தடுத்து நிறுத்து இன்றைக்கு சென்னை தமிழ்நாடோடு இருக்க காரணமாக இருந்தவர் ஐயா மாப்போசி அவர்கள். அது மட்டும் தான் படிக்கவில்லை என்றாலும் கூட ஒரு தமிழிலே ஒரு புலமை பெற்று அதன் மூலம் பல புத்தகங்களை எழுதியவர். அவருடைய வசனங்கள் இன்றைக்கு கூட அவருடைய எழுத்தாற்றல் எல்லோருமே இன்றைக்கு போற்றக்கூடிய பேசக்கூடிய அளவுக்கு அவருடைய எழுத்தாற்றல் இன்றைக்கும் பேசக்கூடியது என்று சொன்னால் ஒரு தமிழ் மீது எந்த அளவுக்கு அவர் தமிழன் மீதும் தமிழர் மீதும் தமிழர் மீதும் எந்த அளவிற்கு மிகுந்த அளவிற்கு ஒரு அன்பு கொண்டவர் என்பதற்கு நிச்சயமாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் சுதந்திர போராட்ட வீரர் கிட்டத்தட்ட 700 நாட்கள் சிறையில் இருந்து ஒரு சிலப்பதிகாரத்துக்கு முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலப்பதிகாரத்தை முழுமையாக மக்கள் தெரிந்து கொள்ளுகின்ற வகையிலே அதற்காகவே ஒரு மாநாடு நடத்தியவர் ஐயா மாப்போசி அவர்கள். எனவே அவருடைய அருமை பெருமை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதே போன்று அரசியல் அவர் தமிழர் கட்சியை ஆரம்பித்து தமிழர் கழகம் ஆரம்பித்து அதன் மூலம் ஒரு மேல் சபை தலைவராக இருந்து தமிழ்நாட்டுக்கு பணியாற்றியவர். இப்படி அரசியலிலும் சரி தமிழிலும் சரி அதே போன்று நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காகவும் சரி குரல் கொடுத்தவருடைய அந்த நினைவஞ்சலி போற்றுகின்ற வகையில் நம்முடைய கழகத்தின் சார்பில் இன்றைக்கு அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தியிருக்கின்றோம். தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக நாங்கள் மாற்றியிருக்கிறோம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட நேற்று தினம் ஒரு ஆர்டிக்கல் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதாவது எல்டர்லி மர்டர், அதாவது வயதானவர்களை குறிவைத்து கொலை செய்வது, ஆள் கடத்துவது, பணம் பறிப்பது போன்ற செயல்களிலே இந்தியாவிலேயே 4வது இடம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாருங்கள் நீங்கள், இந்தியாவிலேயே 4வது இடம் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் இதை விட ஒரு கேவலம் ஒரு சட்ட ஒழுங்கு பராமரிப்பதற்கு வக்கில்லை, துப்பில்லை. தமிழ்நாட்டில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளை அது போன்ற ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து எல்லாம் கூட சர்வசாதாரணமாக நடக்கிற நிலையில் விலைவாசி ஒரு பக்கம் உயர்ந்து மக்கள் நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் வாழுகின்ற ஒரு நிலைமையெல்லாம் ஒரு சாதாரணமாக ஒரு முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கின்ற அந்த கலை திமுகவுக்கு கை வந்த கலை. ஆனால் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் ஒரு பரங்கி மேலேயே விழுங்குகின்ற அளவிற்கு ஒரு அகாய சூரர்கள், ஒரு அசுரர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக திமுகவை சொல்ல வேண்டும். எனவே கோயபிள்ஸ் பிரச்சாரம் மீண்டும் 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 ஏதோ மாநிலத்துடைய உரிமையை இவர்கள் தான் பேணி காக்கின்றார்கள், மாநிலத்துக்காக மாநிலத்துடைய உரிமையை விட்டு கொடுக்காமல் இருப்பவர்கள் எல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி மொழி விஷயத்திலும் சரி அதே போன்று மற்ற உரிமை விஷயத்திலும் சரி தமிழ்நாட்டுக்கு தாரை வார்த்து முழுமையாக தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்தவர்கள். இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதி ஒன்றுமே கூட கிட்டத்தட்ட நிறைவேற்றாமல் ஏதோ 1000 ரூபா கொடுக்குறதோட அது பெருசாக வானத்துக்கு பூமிக்கு பேசுகிறார் ஒழிய எண்ணற்ற வாக்குறுதிகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா காட்டிலே பறக்க விடப்பட்டது.
அதையெல்லாம் கூட கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லாமல் இன்றைக்கு மக்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள், மக்கள் இப்படி வந்து ஒரு வாய் கூசாமல் பொய் சொல்லுகிறோமோ, நம்ம வந்து ஏளனம் செய்ய மாட்டார்களா, கேலி செய்ய மாட்டார்களா, அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. எவன் கேலி செஞ்சானா, எவன் ஏளனம் செஞ்சானா, எவன் வந்து நம்ம பார்த்து சிரிச்சிட்டு போனான்னா எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்லி கொஞ்சம் கூட வந்து அதை ஒரு மனசாட்சி அந்த ஈரம் இல்லாமல் ஒரு பொய்யே மூலதனமாக வைத்து இன்றைக்கு வந்து ஒரு கூசாமல் இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு வந்து எல்லாத்துலேயும் முதன்மை என்று சொல்வது என்பது ஒரு வேடிக்கையாக விந்தையாக எள்ளி நகையாடக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து கைகூட்டி சிரிக்கின்ற வகையில் தான் இந்த ஆட்சியினுடைய அவலநிலை இருக்கின்றது. 2020 அரசியலா ஆக்க முயற்சி பண்றாரு எதுங்க? தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கரூர் விவகாரத்தை லாபமாக்க பார்க்குறாரு, அரசியல் லாபமாக்க பார்க்குறாரு. இல்லை, பொதுவாகவே வந்து ஒரு பேரதிர்ச்சியும் கவலையும் அதே போன்று இந்தியாவே வந்து ஒரு மிகுந்த ஒரு கவலை கொள்ளுகின்ற விஷயமாக கரூர் இருக்கின்ற விஷயத்தில் இதில் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து மாற்றி மாற்றி ஒரு குற்றம் சொல்வது அது வந்து மக்கள் விரும்பலை. ஆனால் பொதுவாகவே ஒரு அரசை பொறுத்தவரையில் அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, ஒரு பாதுகாப்பு வழங்குவது ஒரு அரசாங்கத்துடைய ஒரு முக்கிய கடமையாக இருக்கணும். அதாவது வந்து ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை என்றால் வந்து ஒரு முக்கிய பிரமுகர்கள் வருகை, அதே போன்று ஆர்ப்பாட்டங்கள், இது போன்ற அந்த நிகழ்வுகள் நடக்கும்போது ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அதாவது நுண்ணறிவு பிரிவு. அந்த நுண்ணறிவு பிரிவு வந்து கணிப்பாங்க இந்த மாதிரி மொத்தம் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு. அதுக்கேற்ற வகையில் பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து முழுமையாக வந்து பந்தோபஸ்து அளிப்பது என்பது அது அடிப்படையான ஒரு விஷயம் வந்து யாருக்கு, அரசாங்கத்துக்கு. ஆனால் போதுமான அளவுக்கு வந்து காவல்துறை வந்து அந்த பந்தோபஸ்து அதாவது வந்து ஒரு பாதுகாப்பு அளிச்சுதா அப்படின்னா இல்லை. அதுதான் இப்போ வந்து ஒரு கேள்விக்குறி. போதுமான அளவுக்கு பாதுகாப்பு அளித்திருந்தால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இது போன்ற சம்பவங்கள் வந்து வராமல் நிச்சயமாக வந்து வராமல் இருப்பதற்கு உண்டான அந்த இது வாய்ப்பு இல்லை. ஆனால் அதை விட்டு வந்து அரசு அதிகாரிகளை வச்சு பேட்டி கொடுப்ப ஒரு தனிநபர் ஆணையம் அமைச்ச பிறகு ஒரு அரசு அதிகாரிகள் அவங்க அரசு வேலையை பார்க்கணும். அரசு வேலையை விட்டுட்டு அவங்க பொறுத்தவரையில் போய் கட்சி வேலையை பார்த்துக்க முடியும். கட்சிக்காரங்கள் மாதிரி வந்து அவங்க பொது ஊடகத்தில் வந்து ஒரு குறை சொல்வது என்பது, அது பேட்டி கொடுப்பது என்பது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரசுடைய அந்த தவறுகளை வந்து முழுமையாக மூடி மறைப்பதற்கு அந்த அரசு அதிகாரிகளே வந்து பயன்படுத்துவான்னு வந்து உண்மையிலே வந்து ஒரு மிகவும் வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. அரசு அதிகாரி அவங்க வந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஒரு தனிநபர் ஆணையத்தின் மேலே யாருக்குமே நம்பிக்கை இல்லைன்ற சூழ்நிலையில் இப்போ எங்கள் அப்பா குதிரைக்குள் இல்லைன்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. திமுக பொறுத்தவரையில் ஒரு சுதந்திரமான ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி நாங்கள் வந்து பாருங்கள் ஒரு சுதந்திரமான தன்னிச்சையான அமைப்பு மூலமாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ண உத்தரவிட்டுருக்கோம். ஸோ இப்போ எங்கள் மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தனிநபர் ஆணையம் மேலே இன்றைக்கி வந்து நம்பிக்கை இல்லைன்ற சூழ்நிலை ஏன் சிபிஐ வந்து விசாரணை வந்து வைப்பதற்கு திமுக தயங்குது? இல்லை ஒரு உச்ச நீதிமன்ற பிரசிடண்ட் நீதிபதியாக இருக்கின்ற அந்த நீதிபதி தலைமையிலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடண்ட் நீதிபதி ஓய்வுபெற்றவர் பிரசிடண்ட் நீதிபதி தலைமையில் ஒரு மாதத்தில் இந்த மாதிரி வந்து அறிக்கை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஏன் வந்து அரசு தெளிவுபடுத்தக்கூடாது? அப்படி தெளிவுபடுத்தியிருந்தால் ஒரு திமுக மேலே ஐயம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இப்போது முழுக்க பார்த்தீங்கன்னா தினந்தோறும் 2-3 வீடியோ வந்துனே இருக்குது. தினந்தோறும் 2-3 வீடியோ வந்துட்டு இருக்க சூழ்நிலையில் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆணையம் அமைப்பதனால மட்டும் பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான அளவுக்கு தவறு யார் செய்தார் என்று தெரிவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு தன்னிச்சையான ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு இல்லை ஒரு சிபிஐ இவர்களை கொண்டு முழுமையான அளவுக்கு விசாரணை செய்து தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சி மேலே இன்றைக்கி வந்து கடுமையான இன்றைக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கிற நிலையில் இன்றைக்கி வந்து அதை வந்து இல்லைன்னு நிரூபிக்கிறோம்னா இது போன்ற வந்து ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்போ இல்லைன்னா ஒரு சிபிஐயோ முழுமையாக விசாரணை இறங்கினால் மட்டுமே நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிய வரும். இந்த விவகாரத்தில் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தாவேக தலைவர் விஜயை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் வேலுமணி மாதிரியான ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கைது செய்யப்பட வேண்டியது அவசியம் நினைக்கிறீங்க? விஷயத்துல நேரடியாக அவர் தொடர்பு இல்லை, இப்போது ஒரு தனிநபர் வந்து கமிஷனை வந்து கவர்மெண்ட் அமைச்சிருச்சு. இப்போ தனிநபர் கமிஷன் வந்து என்ன ரிப்போர்ட்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. நான் அந்த விசாரணைக்குள்ளே நான் போக விரும்பலை. இனிமேல் அந்த கமிஷனை வந்து என்கொயரி பண்ணோம். நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு எதுக்கு இது அவசரம்? அதுதான் சொல்கிறேன். சிபிஐ வச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து டிஎம்கே தப்பு பண்ணிச்சா தாவேக தப்பு பண்ணிச்சான்றதை தெரிய வரும்போது அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க. திமுக தப்பு பண்ணால் யார் அந்த மாவட்டத்தில் இருந்து அதை இயக்கணும், இதெல்லாம் அவங்க வந்து வெளிச்சத்துக்கு வருவாங்க. உண்மையிலேயே வந்து அது மாதிரி ஒரு அமைப்பு வந்து விசாரணை செஞ்சால் அது மாதிரி வந்தெல்லாம் அவங்களே பண்ணுங்க. இல்லை தாவேக தப்பு பண்ணிச்சா தாவேக சார்பில் தாவேக நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு குரல் கொடுக்குதுன்றது அவர் ஏதோ விஜய் மேலே உள்ள அந்த வன்மத்தை தான் நிச்சயமாக அது காட்டுற மாதிரி தெரியுது. இந்த விவகாரத்தில் விஜயை ஆதரித்து அதிமுகவும் சரி பாஜகவும் சரி அங்கே இருக்க அந்த கரூரில் நடந்த அந்த சம்பவத்தை திசை திருப்பி விஜயை ஆதரித்து அவங்களுடைய கூட்டணிக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு தான் அதிமுகவும் பாஜகவும் செயல்படுதுன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியினுடைய சார்ந்த இல்லை அதாவது இப்போது ஒரு விஷயம் நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு மலிவான அரசியல் என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை செஞ்சது கிடையாது. மலிவான அரசியல் மீது நம்பிக்கை இல்லை. திமுகவுக்கு வேணால் கை வந்த கலை அது மலிவான அரசியல் செய்வது என்பது. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி கலையெல்லாம் நிச்சயமாக தெரியாது. அது எங்கள் தலைவர் எம்ஜிஆரும் சரி, அதே போன்று எங்களுடைய இப்போ புரட்சி தலைவி அம்மாவும் எங்களுக்கு அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு அவசியமும் எங்களுக்கு இல்லை. எங்களை பொறுத்தவரை ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்பது ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தி ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தணும். அதை பாதுகாப்பை ஏற்படுத்த தவறுனது தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் சொல்கிறோன்னும்போது அதுக்காக ஒரு உடனே ஒரு கூட்டணி ஆச்சாரத்துக்காக இப்படி பேசுகிறன்றது அப்படி எடுத்துக்க கூடாது. இல்லை, எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எது நியாயமோ அது தவறு யார் செய்தாலும் சரி, அது வெற்றிக்கு திறந்தாலும் குற்றம் என்ற அடிப்படையில் உரைப்பு தான் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒட்டுமொத்த கடமை இருக்கணும்.